தவேக தலைவர் விஜயின் வேட்புமனுக்களில் வயது மற்றும் வழக்கு தொடர்பான விவரங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் அவற்றை திருத்தம் செய்ய கோரி அந்த கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி 2 தொகுதிகளில் போட்டியிடும் விஜய் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தாக்கல் செய்திருந்தார். இந்த 2 மனுக்களில் வெவ்வேறு விவரங்கள் இடம்பெற்று சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தன் மீது எந்த குற்ற வழக்கும் நிலுவையில் இல்லை என விஜய் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்த மனுவில் தன் மீது 2 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2 மனுக்களில் குறிப்பிடப்பட்டிருந்த விஜயின் வயது ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பதாகவும் தகவல் வெளியானது. முக்கியத்துவம் வாய்ந்த வேட்புமனுவில் இதுபோன்ற குளறுபடிகள் இருப்பதால் பெரம்பூர் தொகுதியில் விஜயின் வேட்புமனு நிராகரிக்கப்படலாம் என கூறப்படும் நிலையில் இந்த பிழைகளை திருத்தம் செய்ய முறையிடப்பட்டுள்ளது. தவேக வழக்கறிஞர் குழுவினர் பெரம்பூர் தேர்தல் பதிவு அதிகாரியிடம் இதற்கான மனுவை அளித்திருக்கிறார்கள்.